வணக்கம் நேயர்களே. திதி, தர்ப்பணம், சிரார்த்தம் இவைகள் அனைத்தும் ஒருவர் இறந்த பின்பு செய்யக்கூடிய நிகழ்வுகளாகும். பல ஜென்மங்களாக சில குடும்பங்கள் முன்னுக்கு வராமல் தவித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு இப்படிப்பட்ட திதி கர்மா இருப்பதாக புராணங்கள் கூறுகிறது. இறந்தவர்களை சரியான முறையில் வணங்காமல், இறந்தவர்களுக்கு சரியான முறையில் திதி கொடுக்காமல், இறந்தவர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் செய்யாமல், இறந்தவர்களுக்கு சரியான முறையில் சிரார்த்தம் செய்யாமல் இருப்பது பாவம் என்பது இந்து புராணம் கூறுகிறது. இந்த தர்ப்பணம் செய்வதால் ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் பின்வரக்கூடிய சந்ததியர்கள் நலமுற்று வளமுற்று சகல செல்வங்களோடு வாழ்வதற்கு இந்த திதி பரிகாரம் மிக அவசியமாகிறது. அப்பேற்பட்ட இந்த திதி பரிகாரத்தை சில குடும்பங்கள் வீட்டிலேயே செய்வது வழக்கம். அப்படி வீட்டில் செய்வதன் மூலியமாக நன்மை உண்டா என்றால் கண்டிப்பாக இல்லை. வீட்டில் செய்வதன் மூலியமாக கர்ம வினைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர அந்த பாவ வினைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படிப்பட்ட திதிகளை போக்குவதற்கு உள்ளூரிலேயே பல கோயில்கள் இருக்கின்றனவே. ஏன் ஒவ்வொரு ஊராக விட்டு ராமேஸ்வரம், கொடுமுடி இப்படி பல ஊர்களுக்கு சென்று ஏன் செய்து வருகிறார்கள்? சில இடங்களில் செய்யும் பொழுது மட்டுமே அந்த திதிக்கு உண்டான பரிகார வினைகள், கர்ம வினைகள், பாவ வினைகள், அந்த கோயிலினுடைய அமைப்பு, அங்கு முன்னோர்கள் செய்து வைத்த பிரதிஷ்டை முறைகள், அந்த கோயில் புராணங்கள், இதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட திதி கொடுப்பதில், சிரார்த்தம் கொடுப்பதில், தர்ப்பணம் கொடுப்பதில் ராமேஸ்வரத்தையும் மிஞ்சிய அளவிற்கு, அதாவது ராமேஸ்வரத்தை தான் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இடங்களில் திதி கொடுத்து திருப்தி இல்லாதவர்கள் இந்த பரசுராம சேத்திரம் வந்து ஒரு முறை திதி கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்வு வளமாகும். கண்டிப்பாக இது நிறைவேறும். திதி, சிரார்த்தம், தர்ப்பணம் இவைகளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் கேரளம், திருவனந்தபுரம் அருகே பரசுராம சேத்திரம். இந்த பரசுராம சேத்திரத்தில் பரசுராமர் எப்படி தாயை கொண்டதற்காக தன் பாவத்தை போக்கிக் கொண்டதற்கான இடமாக இதை கருதப்படுகிறது. இங்கே கொடுக்கக்கூடிய திதி, தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள் நல்ல முறையில் கடவுளை சென்று அடைவதற்கான பல சுவடுகள் இங்கே இருக்கின்றன. பல பிரதான வரலாறுகளும் இங்கே இருக்கிறது. இங்கே கொடுக்கப்படக்கூடிய திதி தர்ப்பணங்களுக்காக பல வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல பேர் வந்து போகிறார்கள். இங்கே திதி கொடுப்பதற்கான வழிமுறைகளை இதில் கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது திதி கொடுக்கணும்னு காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கோயிலுக்கு எப்படி போகணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நாங்கள் சொல்லித்தர்றோம். நீங்கள் அதே மாதிரி போய் செஞ்சுட்டு வாங்க. இது முன்பதிவு பெற்று தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கு எப்பொழுதுமே ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் முன்பதிவு பெற்று சென்ற பிறகு தான் அங்கே உங்களால் ஃப்ரீயாக திதி கொடுக்க முடியும். அமாவாசை நாட்களிலோ, பஞ்சமி நாட்களிலோ, முக்கியமான ஆடி, புரட்டாசி மாதங்களிலோ சாதாரணமாக போய் திதி கொடுக்க இயலாது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆகையால் முன்பதிவு பெற்று செல்வது தான் நலம். அப்படி முன்பதிவு பெற்று தருவதற்காக இதை நாங்கள் இயக்கி வருகின்றோம். நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இதில் பிரசித்தி என்னவென்றால், பொதுவாக திதி கொடுத்த உணவுகளை காகம் உண்டுதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த பரசுராம சேத்திரத்தில் காகத்திற்கு பதிலாக புறாவும் உண்ணுகிறது. அதனுடைய வீடியோவை நீங்கள் காணலாம். புறா உண்ணுகிறது. அருகிலேயே அழகான அருமையான நதி ஓடுகிறது. அந்த புண்ணிய நதி மூலியமாக திதி தர்ப்பணம் செய்த வாழை இலைகள் அப்படியே போடப்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் வீடியோவில் காணலாம். இங்கே பல கிராமங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, பல சிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் திதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே திதி கொடுத்தவங்களுக்கு ஒரு முழுமையான மன நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இனிமேல் வாழவே முடியாது என்கின்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட இங்கு திதி கொடுத்து சென்ற பிறகு குடும்பத்தில் மாற்றத்தை காணலாம். கண்டிப்பாக காணலாம். ராமேஸ்வரத்தில் போய் கொடுத்தாச்சு, நாங்கள் வருஷம் கொடுக்குறோம், ஆனாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அந்த கர்மாவிற்கு எங்கு கொடுத்தால் சிறப்பு இருக்குமோ அதை தேடி கண்டுபிடிச்சி
கொடுக்கறது தான் சிறப்பு. இது எல்லா கர்மாக்களுக்கும் உண்டான புண்ணிய ஸ்தலமாக இந்த பரசுராம சேத்திரம் அழைக்கப்படுகிறது.